This video is sponsored by Pro Kids Cars and Bikes. Answer front. Okay, ready? Answer ready? Ready, Rari? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து குளிக்கிறதுக்காக போகிறோம். பொதுவாகவே சென்னை மக்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துட்டாலே இந்த இடத்துல தான் தேடி ஓடுவாங்க. ஏன்னா சென்னைக்கு பக்கத்தில் நல்ல ஒரு கிளீனஸ்ட்டு அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்னா அது இங்கே தான் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இது சம்மர் ஆரம்பிக்கும் போது அதுவும் பசங்க ஸ்கூல்லேயே வேறு இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த இடத்த விசிட் பண்ணலாம் அப்படின்னு போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்பவுமே தண்ணி இருக்கும். ஏன்னா ஒன்று சம்மர் டைமில் கொஞ்சம் கம்மியாயிடும். ரெயின் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி வந்து அதிகமாக ஓடும். அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா தடா தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ தடாவில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒன் டே ட்ரிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட் கிட்ட இருக்கோம். ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட் தான் இதே. நீங்கள் வந்து சண்டே வந்தீங்க அப்படின்னா சரியான ஜனம் இருக்கும். இங்கே வந்து இவ்வளோ டிராஃபிக் இருக்கும், வண்டி மூவ் ஆகாது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹைவேவில் போகுது. ஸோ இதை தாண்டி தான் நம்ம வந்து அடுத்து டோலுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக அந்த ரெடில்ஸ் கூட் ரோடு கிட்ட இருக்கோம். எதிர்க்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரேவதி ஸ்டோர், ஃபேமஸ் ரிட்டெயில்ஸோட ஃபேமஸ் ரேவதி ஸ்டோர், லோக்கல் சரவணா ஸ்டோர். அதான் லோக்கல் இங்கத்தையும் சரவணா ஸ்டோர்னு சொல்லலாம். கரெக்ட், என் வயசு அந்த மாதிரி. டோல்கேட் க்ளோஸராக வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸில் நம்ம டோல்கேட் இருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜ் தான் வந்து மீஞ்சூர் போகிற பிரிட்ஜ். ரைட் சைடில் மீஞ்சூர் பிரிட்ஜ் போகும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா டோல்கேட் தாண்டிட்டு அப்படியே டைரெக்டாக போனோம்னா தடா அந்த மாதிரி ஆந்திராக்குள்ளே போகிறதுக்கான எல்லா ரூட்டுமே ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஹைவே தான். இதுதான் மெயின் ஹைவே ஆக்சுவலி. ஸோ ஒரு ஆந்திராவுக்கு போனோம் அப்படின்னா ஆந்திரா திருப்பதி எங்கே போனாலும் ஸோ இதுதான் வந்து மெயின் ஹைவே. ஸோ நம்ம வண்டி ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா டிஃபன் சாப்பிடுங்க நாங்கள் லெஃப்டில் எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே தான் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. டிஃபன் இங்கே சாப்பிடலாமா இல்லை எப்படி? இந்த இடம் வந்து ட்ரெக் தமிழ்நாடு போகும்போது நாங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். குடியம் கேவ்ஸ், அங்க போறதுக்கு முன்னாடி இங்க தான் வந்து வாங்கணும். சோ நீங்க என்ன அந்த குடியம் கேவ் வீடியோ பார்க்கல அப்படின்னா தம்ப்நெயில் தரம் பாருங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதையும் போய் பாருங்க. தம்ப்நெயில உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ தான். சோ அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 90. ஏய் டாடியை கூப்பிடவே இல்லை, நீங்க மட்டும் சாப்பிட்டேங்கிறீங்க. இங்க சூப்பரா இருக்கும். இங்க சின்னதா இந்த கடை தான், பாக்கிறதுக்கு தான் அப்படி இருக்கும். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பர். நான் வந்து முட்டை தோசை சொல்லியிருக்கேன். மீன் குழம்பு எது? அது மீன் குழம்பு ஊத்து. வாவ், சாம்பார் வேணாம், மீன் குழம்பு. அதாவது முட்டை தோசை, மீன் குழம்பு, அப்புறம் தேங்காய் சட்னி, சும்மா வேற லெவல் சாப்பிடுங்க. டேஸ்ட்டு குறைச்சல் இருக்காது. கடை தான் பார்க்க நார்மலாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நச்சுன்னு இருக்கும். மெதுவில், மசாலா, வடகறி, நார்மல் பிளேன் தோசை, முட்டை தோசை எல்லாமே எல்லாமே, இட்லி, ஊத்தப்பம், இது எல்லாமே. முட்டை தோசை உள்ள போதுங்க. சரியான பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. வண்டியில் போயிட்டு ஏறிட்டு இப்போ டேரெக்டாக அங்கே போய் குளிக்கிறதுக்கு போக வேண்டியது தான். தடா இங்கேருந்து 49 கிலோமீட்டர் காட்டுது. நிறைய பேர் இது சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து ஆக்சுவலி பனங்கல் வந்து நிறைய விற்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கமும் வந்து பனை மரங்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பனங்கல் வந்து ரொம்ப ஃபேமஸ். இடம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. விற்பாங்க. வெளில குடம் வச்சுருக்காங்க பாருங்க. குடம் வச்சுருக்காங்கன்னா அது உள்ள கல் விற்கிறாங்கன்னு அர்த்தம். தடா ஜங்ஷன் வந்துட்டாங்க. லெஃப்ட் எடுத்தா தடா ஜங்ஷனு. ஸோ இதுதான் தடா ஜங்ஷனு. ஸோ இங்கே தான் மார்க்கெட் இருக்கும். இதில் ஏதாவது ஃபுட்டு கிட்ட வாங்கணும்னா இங்கே வாங்கி போயிடணும். மக்களே நம்ம ஆந்திராவில் நுழைஞ்சிட்டோன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரோடை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பெரிய பெரிய பள்ளங்கள் பாருங்க.
எதுலேயும் எந்த பள்ளத்துலையும் தப்பிக்க முடியாதுங்க பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. இவ்வளோ நேரம் வண்டி சத்தமே இல்லாமல் வந்துச்சு. பாருங்க அவர் திரும்புறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க, இங்க எப்படி போய் திரும்ப பாருங்க. மெயின் ரோடுல எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பளிச்சின் வெள்ளையா ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க. இது தெரியுது பாருங்க, மாளிகை மாதிரி இருக்கும் தெரியுதா? ஈகாம் ஒன்னஸ் ஆஷ்ரம் அது பேர். என் வயசு சொன்னா பாருங்க, பார்க்க அப்படியே பளிங்கு மாளிகை மாதிரி இருக்குங்க, வெள்ளை கலர்ல. சைட்ல ஆக்சுவலி இந்த மரங்கள்லாம் இருக்கலாம் உங்களுக்கு தெரியல, ஆனா வெள்ளை வெள்ளையே தான் இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டல் இது போகிற வழியில் இருக்குது. ஸோ மீல்ஸ் இங்கே ரெடியாக இருக்குனாங்க. உள்ளே போனால் ஃப்ரைட் ரைஸ் தான் கிடைக்குமா, இங்கே வந்தோன்னா மீல்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுனாங்க. சரி இப்போ கேட்டோம், இப்போதைக்கு கட்டித்தரேன், பார்சல் கட்டித்தரேன்னு இருக்காங்க. ஸோ அப்பளம் கொடுத்துருக்காங்க, மோர், அப்புறம் கூட்டு பொரியல், இது சாம்பாரு, இது ரசமும், இது ரசமும் ஒரு ஊருக்கா வேற. யூடியூப்ல வீடியோ போடுறது. ஆமாவா? ஆமாம். எவ்வளோ பார்சலு? சார் 80 ரூபாய். 80 ரூபா. ஸோ 80 rupees. தண்ணி போதுங்க. இது வந்து தடால இருந்து வர தண்ணி தான் இது. சரி, இந்த பிரிட்ஜ் தாண்டிட்டீங்க அப்படின்னா உடனே லெஃப்ட் திரும்பும். இந்த ஒரு லெஃப்ட் திரும்புது வருது போட்டிருக்காங்க பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது உள்ள தான் போவோம். பாட்டிக்கு நான் ஞாபகம் இருக்காருமா, உங்களெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. கூப்பிடு பாட்டி, கூப்பிடு அச்சா கூப்பிடு. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? అదే ఎక్కడో చూసాను అన్నట్టు, ఇంకా ఎవరో కూడా వచ్చినట్టున్నారు కదా, మా అత్తగారు కదా, తెలుగు వచ్చేసిందా? ரெண்டு கூர்ச்சோடி இருக்கட்டும், பார்க்க உள்ள போறோம், குளிக்கிறதுக்காக போறோம். ஃபால்ஸ் போயிட்டு பாத்துட்டு போலாம். சரி, அன்னைக்கு வந்ததே சரி, எப்படி இருக்காங்க? நீ தெலுங்குலயே சொல்றியா? அப்பதான் அவங்களும் சரி. எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா எங்கள் வீட்டுக்கு வந்து? கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம், பாட்டியை பார்த்தோம். அவங்க பையனும் இருந்தார் இங்கே பின்னாடி கட்டில் போட்டு உட்காந்துருந்தாரு. இவங்க வந்து மாந்தோப்பு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்தோம், வந்துட்டு ஒரு 4-5 மாங்காய் கேட்டு வாங்கிட்டு போனோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க கூட வந்து இவங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளில அந்த தோட்டம்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சிருப்பாங்க. அதனால வந்து அந்த பாட்டியை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. வீட்டு வாசல்லேருந்து தோட்டத்துலேருந்து எல்லாம் நீட்டாக க்ளீனாக வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்தோம். வந்துட்டு சரி அவரையும் பார்த்துட்டு போவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கோம். பாட்டி இது காய் தராங்க. ஒண்ணு போதும் பாட்டி, ஒண்ணு போதும். சால் అంటే పైన కొంచెం పచ్చిగా ఉన్నాయి కానీ బాగున్నారా? சரி போயிடலாமா, கிளம்பலாமா? சரி போயிட்டு எப்படி வச்சான்பா? அனுஷா இந்த பூல டீ போடலாம் அனுஷா. ஆமா, சங்கு பூல அது. ஆமா, இதான் சங்கு பூ. ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து பார்த்ததுல. பாட்டியை நல்லா அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. உண்மையிலேயே இந்த பாட்டி நல்லா அந்த செடி எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கும். இப்படி வந்து சொந்தங்களை கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுல எங்க சொந்தக்காரங்க இல்ல, போற வழியில பார்த்தோம், அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆமா, பாட்டி இன்னும் கூட ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க. 2 பேரும் பாத்தீங்களா கொய்யா காத்து நட்டாங்க. அவங்க நீங்க வேற மாங்காய் வேற எடுத்து வச்சிருக்கேன், அது கூட தரேன்றாங்க. ஐயோ, நான் தான் வேண்டாம். செமையா இருக்கா? நானும் படிக்கலாம். நிஜமாவா? நிஜமாவே செமையா இருக்கு. அவுட்டர்ல இனிப்பா இருக்கு. அழகுப்பா. செம அவுட்டர் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுங்க. நேனே இப்போ பழத்தை சாப்பிடுறது. ஆமாடா, மாவு காய். பாட்டி சொன்னாங்க சும்மா பாக்கிறதுக்கு தான் மேல அப்படி இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும்னாங்க. நம்ம இந்த இதுல நுழைஞ்ச உடனே பாருங்க, சுத்தி மலை தான் தெரியும். சூப்பரா இருக்கு அந்த லொகேஷனு. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம். சொன்னோம் இல்லையா, அந்த செக் போஸ்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு பாருங்க மாறிடுச்சு, செம்மண் ரோடா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கடை கடன்னு வண்டியை ஓட்டின்னு போக வேண்டியதுதான்.
ஸோ இதுதான் வந்து உப்பலமேடு வாட்டர் ஃபால்ஸோட நேம் போர்டு. ஸோ உள்ள அங்கே செக் போஸ்ட் இருக்கு பாருங்க, செக் போஸ்ட்டில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், செக் போஸ்ட் தாண்டி உள்ளே வர ஆரம்பிச்சாச்சு. டிக்கெட் காஸ்ட் என்ன? டிக்கெட் வந்து காருக்கு வந்து 300 சார்ஜ் பண்றாங்க, கேமராக்கு மட்டும் 500 சார்ஜ் பண்றாங்க. பெரியவங்களுக்கு 50 ருபீஸ், கிட்ஸ் வந்து 2 பேர் என்ன, ஸோ கிட்ஸ் அவர் எதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கல. பெரியவங்களுக்கு மட்டும் 50 ருபீஸ்ன்ற கணக்குக்கு போட்டுட்டாங்க. அதே போல இங்க உள்ள வரீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து வந்தீங்கன்னா முன்னாடி வந்து கிரீன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி அது வந்து 10 ருபீஸ் வாங்குறாங்க. ரிட்டர்ன் கொடுத்தா 10 ருபீஸ். ஆமா, ரிட்டர்ன் எடுத்து கொடுத்தா தான் 10 ருபீஸ், இல்லை அந்த 10 ருபீஸ் கிடையாது. இங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஆட்டோஸ் வந்து நிறைய வரும். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வரதுக்கு ஆட்டோ தான் வந்து கரெக்டான ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அங்கிருந்து வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா இவங்க உட்காந்துட்டு அப்புறமா உங்களுக்கு ரிட்டர்ன் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ அது பெஸ்ட். ஒரு 6 பேர் 7 பேர்லாம் வரீங்கன்னா ஆட்டோ பிடிச்சிக்கிறது பெஸ்ட். வா, ஃப்ரண்ட்ல மவுண்டைன் பாருங்க எப்படி இருக்கு. ஸோ இந்த இடம் தான் சொன்னேன். இடம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. சரி, இதுக்கப்புறம் போகிற இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபாரஸ்ட்டில் நம்ம உள்ள நுழையிறதால இங்கே பாருங்க எப்படி நிற்கிறா பாருங்க தலைவர். நிறைய வாட்டிங்க வருது. இந்த இடம் சூப்பராக இருக்கும் உண்மையிலே. இந்த 2 பக்கம் மூங்கில் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மக்களே நம்ம வந்து பார்க்கிங் வந்தாச்சு. இதுதான் பார்க்கிங். இப்போ எவ்வளோ வண்டிங்க இருக்குங்க. பஸ் எல்லாம் வேற வந்துருக்கு. வீக்கெண்ட் வேற இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்க்கிங் வந்தாச்சு. ஸோ பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட வண்டி நிற்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பயங்கரமான செம்மண். நீங்கள் ஒரு வண்டியோட பேக் சைட்லேயும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மண் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக செம்மண் படிஞ்சிடும். வண்டி இங்கே வரும்போது ஃபாஸ்ட்டாக வரும்போது படிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஏகப்பட்ட செம்மண் இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு ஜாலியாக குளிப்போம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. உள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு ஒரு 4-4:30 மணி வரைக்கும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஜாலியாக குளிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு இடம் போவோம், 2வது ஒரு இடம் போவோம், அப்புறம் கோயில் வரைக்கும் போகணும். மேலே ஃபால்ஸுக்கு போக முடியாது, ஏன்னா அது ரொம்ப லாங். அது குழந்தைங்களுக்கு கூட்டெல்லாம் ஏற முடியாது. ஸோ நம்ம வரைக்கும் வந்து நம்ம இது எவ்வளோ தூரம் போக முடியும் அவ்வளோ தூரம் போய் குளிச்சுட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பைக் பார்க்கிங். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தோன்னா இது பைக் பார்க்கிங். அந்த ஓரத்தில் நம்ம வந்து கார் பார்க்கிங் போட்டிருந்தோம். அது உள்ளது அப்படியே வந்தோன்னா இங்கே பைக் பார்க்கிங். பைக் இருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம வந்து இதுக்கு போகலாம், தண்ணி இதுக்கு. கவர் பண்ணுவோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து உட்காரதுக்கான ஒரு இடம் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பழைய ரூட். இது வழியாக தான் வரணும். ஆனால் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குன்றனால இது பக்கம் வண்டிங்களை அலோவ் பண்ணுறதில்ல, ரிவர்ஸ் வருது அப்படின்றனால. ஸோ இங்கே கேன்டீன் இருக்கும். உள்ளே வந்து இப்போ ஏதோ புதுசாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கேன்டீன் ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு விற்கிறாங்க, பிரியாணி, டீ, காஃபி எல்லாமே விற்கிறாங்க. சாப்பாடு இன்கேஸ் அங்கே மிஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படியே வழி இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டைமிங் பார்த்துங்க, விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து 8 to 4 PM. இங்கே பாருங்கள் தண்ணி வந்தாச்சு. தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் ஓடுது பாருங்கள். தெரியுதா ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். அப்பா எவ்வளோ ஃபிஷ் ஓடுதுங்க. இப்போ தான் இங்கெல்லாம் வரும்போதெல்லாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் தண்ணி. இப்போ பார்த்தா இவ்வளோ இதாக இருக்குது. எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிட்டுறானுங்கம்மா. அதெல்லாம் தண்ணினா இவ்வளோ கருப்பாக இருக்குது. இங்கே தெரியுது அழுக்காக இருக்குது. என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது. தண்ணி பார்க்க ரொம்ப கலங்கலாகவும் ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாகவும் இருந்தது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஏதோ தண்ணி ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல், இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படி இல்லை. நடுவில் வந்து இன்னொரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் கட்டுறாங்க. அது போக போக பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்த கட்டுறதுனால தண்ணியை பிளாக் பண்ணியிருக்காங்க. அதனால் தண்ணீர் ஓட்டம் இல்லாதனால இங்கே வந்து அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிற வழியிலேயே லெஃப்ட் ரைட்டு ஒன்றா பிரிஞ்சுட்டே இருக்கும். அது எத்தனை மீட்டரில் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றது காட்டியிருக்காங்க பாருங்கள், லீஃபில் காமிச்சு. நம்ம இப்படி தான் போனோம். ஸோ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மர நிழல் வந்து வர ஆரம்பிச்சு நடந்து போகிற வழியெல்லாம். அந்த நடுவில் மட்டும் ஒரு இடம் இருக்குது. அந்த மவுண்டைன் மேலே இப்படி ஏறி போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பெரியவங்களாம் வந்தாங்கன்னா ஏறது கஷ்டம். ஸோ அது அந்த இடம் மட்டும் மரங்கள் இருக்காது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து மரங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்ந்து நல்லா நிழலாக இருக்கனால தாராளமாக இந்த நடந்து போகலாம். லெஃப்ட் ரைட் லீஃப் பேர் திருப்பினாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழிக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நாங்கள் தான் அங்கே தான் போய் குளிப்போம். அந்த இடத்துல தான் ஞாபகம் பிரிச்சுக்கலாம். என்னடா போட்டு என்னடா இது டைகர் இது அதான் சீட்டாவை போட்டு ஜாக் ஃப்ரூட் தூள்னு வச்சுருக்காங்க. இங்கே வாங்க காட்டுறாங்க. இங்கே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி பிரிஞ்சு போகிற இடங்கள் இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப அழுக்காகிட்டு இருக்காங்க. அப்போ ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு. மக்கள் வர வர ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணியை. நான் சொன்ன இந்த ஸ்லோப் இதுதான்.
இங்கே தான் மரம் நிழல் இருக்காது, இது வரைக்கும் நிழல் இருக்கும், மறுபடியும் பாதி பிட்டு வரைக்கும் நிழல் இருக்காது. எப்போ இங்கே பாருங்க வியூ செம்மையாக இருக்குது, ஆனால் வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க, சுற்றி மழை தான். மக்களே அங்கே பாருங்க ஏதோ டேம் மாதிரி கட்டுனுங்க, அதனால தான் அந்த இடம்லாம் வந்து தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குது, பழுப்பு கலரில் மாறிடுச்சு. இல்லைனா தண்ணி எப்பவுமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்பட்றா அப்படின்ட்டு. இப்போ ஏதோ இங்கே ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க, ஃபால்ஸ் கொட்டுற மாதிரி வந்து ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா மக்களோட வருகை நிறைய ஆகிட்டனால அங்கங்கே வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பண்ணுறாங்க பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக இந்த பக்கம் திருப்பி விட்டனால அந்த பக்கம் தண்ணி போகிறதுனால ஃபுல்லாகவே பழுப்பு கலரில் மாறிடுச்சு. வாங்க போவோம், இன்னும் கொஞ்சம் ஏறணும், ஏறிட்டு அந்த பக்கம் இறங்குற மாதிரி வரும். என்னதான் நம்ம வந்து இவ்வளோ வெயிலில் நடந்து வந்தாலும் அதில் தண்ணியில் போய் இறங்கிட்டோம்னு வச்சுக்கலாம் வேற லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்னஸ் இருக்கும், நல்ல ஒரு க்ளீனான வாட்டராகவும் இருக்கும். வாங்க பார்க்க தானே போகிறீங்க. இது வந்து ரொம்ப ரோடு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், ஒரே பள்ளம் மேடாக இருக்கும், சில கேர்ஃபுல்லாக இதில் நடந்து வர மாதிரி இருக்கும். பெரியவங்க நடந்து வரது கொஞ்சம் கஷ்டம். அதே சமயத்தில் வந்து ஒன்று நீங்கள் குளிக்க வந்தீங்கன்னா மார்னிங் குளிக்க வந்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock மேலே வெளியே போகிற மாதிரி பார்த்துங்க. அப்படி இல்லைனா மதியான டைமில் வந்துட்டு ஈவினிங் மேலே அதாவது வெயில் தாழ்ந்ததுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்குது, இல்லைன்னா குளிச்சதே வேஸ்ட். ஆக்சுவலி இந்த கேமராவோட பெனிஃபிட்டே என்னன்னா இங்கே பாருங்க பேட்டரி கைட்டியும் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பேட்டரியே தேவையில்லை இருக்குது, அப்படியே வந்து பவர் பேங்க்லேயே ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட க்ரௌடுங்க, சரியான க்ரௌடு, சரியான ஏகப்பட்ட க்ரௌடு. போச்சு போங்க. ஓ தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி இது. இல்லை எல்லாரும் உள்ள குதிக்கிறதுனால தண்ணி வெளியே வருது. இந்த ரீல் வெர்சஸ் ரியாலிட்டி காட்டுவாங்களா அந்த மாதிரி இப்படி இருக்கிறத 4 மணி 5 மணிக்கு வந்து காட்டும். அப்போ அப்படியே நிசப்தமா இருக்கும். இது பார்க்கலாம். அப்பா எவ்வளோ க்ரௌடுங்க, அநியாயத்தில க்ரௌட் இருக்காங்க. சரி வாங்க மேலே போவோம், நம்ம இடத்துக்கு போவோம். ஆனால் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. நீங்கள் பாருங்க எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாருங்க. தண்ணியே கலர் ஆகிட்டு இதே, காவா கலரில் இதே தண்ணி. ஐயோ இந்த குளத்தை அந்த ஸ்விமிங் பூல் மாதிரி கட்டிருக்காங்களா, அதை தாண்டி நம்ம இது வழியாக இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு கோவில் ஒன்று வரும். அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து ஜாலியாக குளிச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அங்கே எப்படி க்ரௌட் இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இந்த சின்ன குட்டியில நாங்கள் குளிப்போம், எல்லாரும் ஃபேமிலியாக வந்து ஆமாம் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஆக்குபை பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. நாங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜாலியாக குளிச்சு முடிச்சுட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. நம்ம வரும்போது அங்கே வாங்கிட்டு வந்த அந்த சாப்பாடு பொட்டலத்தில் எல்லாமே நல்லா இருந்தது. சாம்பாராக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், பொரியல், அப்பளம் இப்படின்னு எல்லாமே எதையுமே குத்தம் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் வெஜ்ஜு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன ஒன்று, இந்த தடாக்குள்ளே நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரங்கு தொல்லைகள் நிறையவே இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே தட்டோடு சேர்த்து இழுத்துட்டு போயிடும். நாங்கள் சாப்பிடும் போதே எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. அதனால குழந்தைங்க எல்லாம் யாராவது பக்கத்தில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா குழந்தைங்கிட்ட இருந்து புடுங்குறேன்னு சொல்லிட்டு கையை வச்சு கீரியெல்லாம் வெட்டுறோம். ஸோ அதுக்காகவே நான் என் பையன்கிட்ட ஒரு கொம்பை கொடுத்து பின்னாடி குரங்கு வராத அளவுக்கு கொஞ்சம் துரத்தி இருத்தி வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அப்படி இருந்தும் ஒரு குரங்கு வந்து என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு. நான் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நானும் என் ஒய்ஃபும் கொஞ்சம் உள்ளே நடந்து போய் இந்த ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக சத்தமாக வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு நானும் என் மிஸ்ஸஸை மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
நானும் என் மிஸ்ஸஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் அங்கே ஜாலியாக குளிச்சுட்டு என் ஒய்ஃபை கொண்டு வந்து இதே குட்டையிலே விட்டுட்டேன். இப்போ நம்ம குளிச்சுட்டு இருக்க இந்த குட்டை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற இடமா இருக்கும். ஃபேமிலியும் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எதிர்பார்க்குறீங்க குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா ஒரு கோவில் வரும். அந்த கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான இடம் இருக்கும். அந்த இடத்துல நல்லாவும் இருக்கும், தண்ணி சூப்பராக இருக்கும், நல்லா ஜாலியாக நீந்தி விளையாடலாம். இப்போ அடுத்து நான் உங்களை அங்கே தான் கொண்டு போயிட்டுருக்கேன், வாங்க போகலாம். ஆக்சுவலி இப்போ வந்து அவங்க அங்கே குளிக்கிட்டோம், நான் இன்னும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு இடத்த காட்டலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். உள்ளே ஒரு கோவில் இருக்குது, அந்த இடத்துலையும் போயிட்டு குளிக்கலாம். ஸோ அந்த இடமும் சூப்பராக இருக்கும், வாங்க காட்டுறேன். இது போகிற வழியில் ஒரு இடத்துல ஊற்று தண்ணி வரும், எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த தண்ணி இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே ஊற்று தண்ணி வந்துகிட்டே இருக்கும், பூமியிலேருந்து சூப்பராக வந்துகிட்டே இருக்கும், சுரந்துகிட்டே இருக்கும் தண்ணி. இதோ கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலி இந்த மலையிலேருந்து வர தண்ணி எல்லாமே இந்த மாதிரி ஊற்று தண்ணி தான். மேலே போனால் தான் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஃபால்ஸ் இந்த மாதிரி ஊற்று தண்ணி தான் வந்து ரொம்ப வரும். இங்கே பாருங்க, நல்லா பெருசாகிட்டு இருக்குங்க. இங்கே நானும் ஆரிஃப்லாம் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு போவோம் வீடியோ. இதான் அந்த ஊற்று தண்ணி, செம்மையாக இருக்கும் தண்ணி, பிடிக்கிற பாருங்க. ஊற்று தண்ணி செம்மையாக இருக்கும். தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிளியராகவும் பியூராகவும் வருதுன்னு காட்டுறேன் பாருங்க. நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த தண்ணியை அப்படியே மோந்து இதில் வாட்டர் பாட்டில் எல்லாத்துலையும் எடுத்துகிட்டு போவோம், குடிச்சிட்டு போவோம். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது. காட்டுறேன், ஒரு 10 நிமிஷம் வாக்கில் இங்கே வந்துடலாம். இது இன்னொரு இடம், சும்மா ஜம்முன்னு பெரிய இடமா இருக்கும், நல்லா ஜாலியாக வந்து குளிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம குளிச்ச இடத்துலேருந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நடந்தோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நம்ம வந்துடும். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது. இதுவும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி இருக்கும். பெரியவங்களாம் வந்து பெரிய பசங்களாம் வந்து நல்லா குளிக்கலாம். ஆனால் நம்ம குளித்தோம் பார்த்திங்களா, அது வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். அதனால தான் நான் அங்கேயே குளிச்சிட்டேன். ஸோ இதை தாண்டி நம்ம மேலே ஏறணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே ஏறணும் அப்படின்னா மேலே வந்து சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்தப்போ அந்த வீடியோஸ் எடுத்திருந்தேன். பட் அது எதில் வச்சிருக்கேன்னு தெரியல. இருந்து நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் உண்மையிலே அந்த ஃபால்ஸ். ரொம்ப மெலிசாக தான் தண்ணி ஊற்றும், இந்த டைமில் மெலிசாக தண்ணி ஊற்றும். இதே நீங்கள் வந்து ஒரு மான்சூன் டைமில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா நிறைய தண்ணி ஊற்றும். ஆனால் ஃபால்ஸ் இந்த சென்ஸ் ரொம்ப பெரிய ஃபால்ஸ் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா ஊற்றும். அதே போல் போகிற வழியில் சின்ன சின்னதாக குளங்கள்லாம் நிறைய இருக்கும், அதில் குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா இடமும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் தண்ணி, அதான் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து இப்போ 5 ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியது தான். அப்படியே போகிற வழியெல்லாம் தண்ணி போய்கிட்டே இருக்கும். இதில் மக்கள் வந்து குளிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஊற்று தண்ணி தான் நிறைய இந்த மலையில் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஆந்திராவுடைய ஒரு ஸ்பெஷலு. ஆந்திர மலைகளில் வந்து நீங்கள் எந்த சுனை இதுக்கு போனாலும் சரி, எந்த ஃபால்ஸுக்கு போனாலும் சரி, தண்ணி வந்து ஊற்று தண்ணியால் உருவான ஃபால்ஸ் தான் நிறைய இருக்கே தவிர்த்து மழைனால பேஞ்சு மேலேருந்து வர மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஊற்று தண்ணி தான், சூப்பராகவே இருக்கும். இந்த மலை தொடர்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல, சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்ல. அதில் மேலே வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மலை தொடர் எப்படி இருக்குன்றத 360ல் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. செம்மையா இருக்குல்ல?
கவனிக்கல பயந்துச்சு. ஸோ அவள் தான் நம்ம தடாக்கு வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிட்டு தடாக் கூப்பிட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் டிராவல் பிடிக்கல, ஆனா இங்க வந்து குளிக்கிறது பிடிச்சிருக்கு. அது மட்டும் நல்லா இருக்கு. எதெல்லாம் நாங்க திட்ட போறோம், இதெல்லாம் இல்ல சொல்ல போறோம்ன்றனால தலைவர் முன்னாடியே சொல்லிடுறாரு. யாஸ் எப்படி குளிச்ச? ஏதோ சும்மா அம்மா நீச்சல் கத்துட்டாங்க புதுசா இந்த வாட்டி. இன்னைக்கு என் பசங்க சொல்லி கொடுத்தாங்க எப்படி நீச்சல் அடிக்கணும்ட்டு. என் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்து ட்ரை பண்ணி எனக்கு வராதது என் பசங்க சொல்லி கொடுத்து இன்னைக்கு எனக்கு லைட்டா வந்திருக்கு. அதனால தேங்க்யூ. நான் வந்து இன்னைக்கே வந்து பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கே கத்துக்கிட்டு இன்னைக்கே மம்மிக்கு சொல்லி தந்தேன். குட். ஓவராலாக வந்து செம்மையாக இருந்தது இன்றைக்கான ட்ரிப்பு. நல்லா ஜாலியாக வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 5 o'clock ஆக போகுது. 4:45 நினைக்கிறேன். ஸோ இப்போ விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரையும் வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா காலையிலேயே வந்து செக்யூரிட்டி மேலே போயிடுவாங்க, ஃபாரஸ்ட் கார்டு மேலே போயிடுவாங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த டைமில் அப்படியே எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக துரத்திட்டே கீழே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளே வந்து இப்போது கிளம்பி போக அடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, அனுஷா ஒரு ஊஞ்சலை கண்டுபிடிச்சிட்டா. ஏய் சூப்பர் அனுஷா. ஏய் செம்ம. வந்த வண்டிங்க எல்லாருமே கிளம்பிருச்சு. பசங்களை யாராவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே எதிர்க்க பார்க் இருக்குது விளையாடுறதுக்கு, ப்ளே ஏரியா. ஸோ அங்கே விளையாடலாம். நாங்க முன்ன வரும்போது ஆட்டோல தான் வந்தோம். அதான் சரி இப்போ காரில் தான் வந்திருக்கோம். சரி எவ்வளோ ரேட்டுன்னு தெரியலையே அப்படின்றதுக்காக கேட்கலாம். 1600. ஓகே. எவ்வளோ நேரம் இருப்பீங்க இங்கே வந்தா? 3 o'clock வரைக்கும். சரி சரி. அப்படி சொல்லுங்கள், உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 73-966-150-63. ஓகே. உங்க நேம்னா? விஜய். விஜய். ஓகே. மக்களே பார்க்கிங் பார்த்துங்க, நம்ம வரும்போது எவ்வளோ இருந்தது. என் வண்டி நிற்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒயிட் வண்டி நிற்குது. டோட்டல் பார்க்கிங்கில் 2 கார் தான் நிற்குது. இந்த மரத்தில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? இந்த மரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி தானே வளரும். இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த சைடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் பேக்ரவுண்டோட மறைஞ்சிருது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதுவே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இல்லை, கரெக்டாக ஷேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு மரம் மாதிரி இருக்குது, ஆனால் கீழே ட்ரீயோட ஸ்டெம்மு எதுவுமே இல்லை. அப்போது இது ரொம்ப ரேர் தானே. உங்களுக்கு ரேராக தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ண. அப்படியே வர வழியில் இந்த ஏரி பக்கத்துலேயே நின்று காரை நிறுத்தி சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு, பேலன்ஸ் ஒரு சாப்பாடு இருக்குது சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டி இன்னொரு 2 காரம் நிற்குது. 2 காரம் வந்து சாப்பிட்றதுக்காக அவங்களும் நிறுத்திருக்காங்க ஃபேமிலியாக. இங்கே எதுவும் மங்கி இல்லை, எப்போ வரோன்னு தெரியல. வந்துச்சுன்னா பிரச்சனை தான், பார்ப்போம். முதல்ல சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குது ஏரியா. இதே நடந்து காட்டுறேன் பாருங்கள். ஊர்காய் சாப்பிட்றான். இது எல்லாத்தையும் மிக்ஸாக சாப்பிட்றப்போ வேற லெவல் டேஸ்ட். செம்மையாக அது இந்த காற்று, இயற்கை காற்று, அதானே எல்லாம். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாரும் கூடயும் until then peace. ஃபைனலாக நம்மளோட காரில் எடுத்துகிட்டு வந்த குப்பை அப்படியே ஃபாரஸ்ட்டில் போடாமல் இங்கே கொண்டு வந்து குப்பையில் போட்டாச்சு.